தேசம் சர்வதேசத்தில் செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மறுத்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் உடனான அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை என்றும் அவர் பேசும்போது பிரதமர் மோடியுடன் தாம் அந்த அறையில் இருந்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு வலிமை சேர்ப்பதே இப்போதைய சூழலில் முக்கியமானது என கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் தலைமை மாற்றம் குறித்து பேசுவதை தவிர்ப்பது அவசியம் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சிவகுமார் முதல்வராக்கப்பட வேண்டும் என பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இக்பால் ஹுசைனுக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை சிறிய சம்பவம் என கூறிய திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் மனாஸ் பூயாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பேசிய அவர், பெஹல்காமில் 26 பேரை கொன்ற பயங்கரவாதிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும், ஆனால் கொல்கத்தாவில் ஒரு சிறிய சம்பவம் கூட பரபரப்பை ஏற்படுத்துவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் எல்லா இடத்திலும் நிகழ்வதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மனாஸின் பேச்சுக்கு பாஜக தரப்பில் கண்டனம் எழுந்த நிலையில் தாம் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து சுட்டிக்காட்டவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க வேண்டும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில்கள் மற்றும் தொழில் சங்கங்களுடன் நடைபெற்ற கூட்டத்தில் இது குறித்து ஆலோசனை நடந்தது. நிறுவனங்கள் மற்ற சந்தைகளை தேடி விநியோக சங்கிலிகளை உருவாக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். சீனாவில் இருந்து வரும் அரிதான காந்தங்களுக்கு மாற்றுச் சந்தைகள் தேடவும் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டார். முன்னதாக சென்ற மே மாதத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி 2.17% குறைந்திருந்தது. ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் ரயில் ஒன் என்ற புதிய மொபைல் செயலியை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் நடப்பு நேர டிக்கெட் பதிவு, முன்பதிவு, நடைமேடை சீட்டு, முன்பதிவு விவரங்கள் அறிதல், உணவுக்கு பதிவு செய்தல் என பல்வேறு சேவைகளை பெற முடியும். இச்செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய இயங்குதளங்கள் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். மிக எளிமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞரின் வாதம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜூன் 27 மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தேவா சாலையில் ஏற்பட்ட 40 மணி நேர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான பொதுநல வழக்கை நீதிமன்றம் விசாரித்த போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மக்கள் ஏன் எந்த வேலையும் இல்லாமல் இவ்வளவு சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள் என அவர் எழுப்பிய கேள்வி பேசுபொருளாகியுள்ளது. இளங்கலை நீட் தேர்வில் மின்தடையால் பாதிக்கப்பட்ட மாணாக்கருக்கு மறுதேர்வு நடத்துமாறு தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறுதேர்வின் முடிவுகளை பொறுத்து கவுன்சிலிங் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைன் மற்றும் இந்தூரில் நீட் தேர்வு எழுதியவர்கள் தேர்வின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சிரமத்தை சந்தித்ததாக கூறி இந்த வழக்கினை தொடர்ந்தனர். ஐந்தாம் தேதி மராத்தி வெற்றி தினம் என்ற பெயரில் ஊர்வலம் நடைபெறும் என உத்தவ் சிவசேனா கட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஆரம்ப பள்ளிகளில் இந்தி மொழியை கற்பிக்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஜூலை 5 மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து அரசு தனது முடிவிலிருந்து பின்வாங்கியது. எனவே திட்டமிட்ட நாளில் எதிர்ப்பு பேரணி நடத்தாமல் மராத்தி மொழி வெற்றி தினம் என்ற பெயரில் பேரணி நடத்தப்பட உள்ளது. இதில் உத்தவ் தாக்கரேவுடன் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரேவும் பங்கேற்பதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. RCB வெற்றி விழா கூட்ட நெரிசல் வழக்கில் பெங்களூரு கூடுதல் காவல் ஆணையர் சஸ்பெண்ட் ரத்து செய்யப்பட்டது. வெற்றி கொண்டாட்ட கூட்ட நெரிசலுக்கு RCB அணி நிர்வாகமே காரணம் என்பதற்கு முதற்கட்ட ஆதாரம் உள்ளது என கூறி பெங்களூரு கூடுதல் ஆணையர் விகாஸ்குமாரின் பணியிடை நீக்கத்தை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் ரத்து செய்தது. அத்துடன் அவர் வகித்த பொறுப்பை மீண்டும் வழங்கவும் மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.
உத்தராகண்ட் மாநிலத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை மற்றும் நிலச்சரிவால் 15 பேர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உத்தரகாசியில் பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆர்யா பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருட்களுக்கு 500 விழுக்காடு வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மசோதா வரும் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு 500 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த மசோதா மட்டும் நிறைவேற்றப்பட்டால் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியா மற்றும் சீனா கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் சுமார் 140க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் தரைப்படையினரோடு கப்பல் படையினரும் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை 31 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிடமிருந்து வலிமை வாய்ந்த ஜே-10C ரக விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து ஏற்கனவே சுகோய் 35 ரக விமானங்களை ஈரான் கேட்டிருந்த நிலையில் அவை வந்து சேர்வதில் நீண்ட தாமதம் நீடிக்கிறது. விமானங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது வரை 3 மட்டுமே வந்து சேர்ந்துள்ளது. இந்த சூழலில் சீனாவின் ஜே-10C விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. அண்மையில் முடிந்த போரில் இஸ்ரேல், அமெரிக்காவின் தாக்குதல்களை பழமையான விமானங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க ஈரான் படைகள் சிரமப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் உடனடியாக வலிமை வாய்ந்த விமானங்களை தங்கள் படையில் சேர்க்க ஈரான் அவசரம் காட்டுவதாகவும் இதற்காக சீனாவை அணுகியுள்ளதாகவும் தெரிகிறது. ரஷ்யாவின் சுகோய் 35 விமானங்கள் இரட்டை என்ஜின் கொண்டுள்ள நிலையில் சீனாவின் ஜே-10C விமானங்கள் ஒற்றை என்ஜின் மட்டுமே கொண்டவை. இருப்பினும் அதிநவீன வசதிகளும் வலிமையும் அதிகம். மேலும் 500 கோடி ரூபாய் வரை விலை குறைந்தவை. ஜே-10C விமானங்களில் PL-15 ரக ஏவுகணைகளை பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதே ரக விமானங்களையும் ஏவுகணைகளையும் தான் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தானும் பயன்படுத்தியிருந்தது. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஆயுதம் தாங்கிய நபர்கள் நடத்திய தாக்குதலில் சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டான். மேலும் 9 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கி மற்றும் எரிகுண்டுகளுடன் வந்த நபர்கள் 2 வங்கிகளுக்கு தீ வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு யாரும் பொறுப்பேற்காத நிலையில் பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஜூலை மாதத்திற்கான தலைவர் பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பதவியேற்ற பாகிஸ்தானுக்கு சுழற்சி முறையில் தற்போது தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக உறுப்பினர்களாக உள்ள 10 நாடுகளுக்கும் சுழற்சி முறையில் தலைவர் பதவி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை ஆதரித்து வருவதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் தலைவராக பொறுப்பேற்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை டென்மார்க் ஏற்றுள்ளது. போலந்து நாட்டின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அந்த பதவி தற்போது டென்மார்க்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் டென்மார்க் ஐரோப்பிய யூனியனில் யுக்ரைனுக்கு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றுத்தரும் முயற்சிகளில் தலைவராக இருந்து தொடர்ந்து ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து அரசும் தொழிலாளர்களின் குடியேற்றத்தை குறைக்க புதிய விசா விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன்படி இனி இந்திய மதிப்பில் ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே சிறப்பு திறன் பணியாளர்களுக்கான விசா வழங்கப்படும் என்றும் அவர்கள் மட்டுமே குடும்பத்துடன் இங்கிலாந்தில் குடியேற முடியும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது.
தூய்மை பணி உள்ளிட்ட சாதாரண வேலைக்காக இங்கிலாந்து வருவோர் இனி குடும்பத்தை அழைத்து வர முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் குடியேற்றம் 4 மடங்காக அதிகரித்ததால் தான் இந்த விதிகள் கொண்டு வந்திருப்பதாக அந்நாட்டு உள்துறை செயலர் ஏவட் கூப்பர் கூறியிருக்கிறார். பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, போர்ச்சுகல் என ஐரோப்பிய நாடுகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. பிரான்சில் பாரிஸ் உட்பட பல்வேறு நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வழக்கத்தை விட 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகமாக பதிவாகக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக இத்தாலியில் 2 உயிரிழந்த நிலையில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் வெப்பநிலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் துருக்கியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் மக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயின் காரணமாக 50,000க்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் நாட்டின் மேற்கு பகுதியில் காட்டுத்தீயின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்மீர், ஹேத்தே, சகாரியா மற்றும் மனிசா பிராந்தியங்களில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில், ஏற்கனவே 48 இந்திய மீனவர்கள் இலங்கை காவலில் உள்ள நிலையில் இத்தகைய தொடர் கைது நடவடிக்கைகள் மீனவ சமூகத்தினரிடையே கடுமையான துயரத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்திரகுப்த சுவாமி கோயிலில் தேங்காய், பூ, பழ விற்பனை கடை சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஏலத் தொகையை அதிகரித்துக் கொண்டே சென்ற நிலையில் இறுதியாக 24,94,000 ரூபாய்க்கு ராமச்சந்திரன் என்பவர் ஏலத்தில் எடுத்தார். ஜிஎஸ்டி வரி 4,48,000 ரூபாயுடன் சேர்த்து மொத்தமாக 29,42,000 ரூபாய்க்கு கடை ஏலம் போனது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கும் கடந்த ஆண்டு 21 லட்சம் ரூபாய்க்கும் ஏலம் போன கடை இந்த ஆண்டு சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை பிரசாத் லேபில் திருக்குறள் என்ற திரைப்படத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கண்டு ரசித்தார். பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் இந்த திரைப்படம் உருவாகியுள்ளது. திரைப்படத்தை பார்த்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் படத்தை முதல்வர் காண வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். கள்ளும் இருக்கக்கூடாது என்பதுதான் விசிகவின் நிலைப்பாடு என கூறிய திருமாவளவன், கள் இறக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு மாற்று திட்டங்களை அரசு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நரிக்கொல்லி பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியது. கடந்த 26ஆம் தேதி குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி வந்த சிறுத்தை காயமடைந்திருந்ததை கண்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் அதனை கூண்டு வைத்து பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்கு பிறகு முதுமலை புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிறுத்தை விடப்பட்டது. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு நவதானியங்களில் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக மருத்துவ தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் போதை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. மார்த்தாண்டம் சந்திப்பு பகுதியிலிருந்து பயணம் பகுதி வரை நடைபெற்ற மாரத்தானில் ஏராளமானோர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி ஓடினர். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அங்கு பணியாற்றும் மருத்துவர்களுக்கு மலர் கொடுத்து பள்ளி குழந்தைகள் வாழ்த்து தெரிவித்தனர்.
கைகளால் உணவு உண்ணும் நியூயார்க் நகர மேயர் வேட்பாளர் ஜோக்ரான் மம்தானியின் வீடியோவை குடியரசுக் கட்சி பிரதிநிதி பிரெண்டன் கெல் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவில் நாகரிக மக்கள் இப்படி சாப்பிடுவதில்லை என்றும் மேற்கத்திய பழக்க வழக்கங்களை ஏற்க மறுக்க முடியாவிட்டால் மூன்றாம் உலகத்துக்கு செல்லுங்கள் என்றும் விமர்சித்துள்ளார். ஜோக்ரான் மம்தானி இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றங்களை குறைக்க குற்றம் நடைபெறுவதற்கு முன்பே தடுக்க பிரிட்டன் நடைமுறைப்படுத்த ஆலோசித்து வரும் திட்டம் அறிவியல் புனைக்கதைகளை போன்று உள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உடலில் மைக்ரோ சிப்புகளை பொருத்தி அவர்களை ரோபோக்கள் மூலம் கண்காணிக்க இயலுமா என்பதே அந்த திட்டம். மைக்ரோ சிப்புகளிலிருந்து கைதிகளின் நடவடிக்கைகள் குறித்து குவாண்டம் கம்ப்யூட்டர்களுக்கு தகவல்களை பரிமாற முடியுமா எனவும் பிரிட்டன் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உதவியுடன் காசாவில் நிறுவப்பட்டுள்ள மனிதாபிமான உதவிகளுக்கான மையத்தை உடனடியாக மூட வேண்டும் என ஆக்ஸ்ஃபாம், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட 130க்கும் அதிகமான தொண்டு நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த மையம் செயல்பட தொடங்கியதிலிருந்து அங்கு உதவி கோரி வரும் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாகவும் அத்தகைய தாக்குதல்களில் 500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 4000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த அமைப்புகள் தெரிவித்துள்ளன. கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை சிறிய சம்பவம் என கூறிய திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சர் மனாஸ் புயாவின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் பேசிய அவர், பகல்காமில் 26 பேரை கொன்ற பயங்கரவாதிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும், ஆனால் கொல்கத்தாவில் ஒரு சிறிய சம்பவம் கூட பரபரப்பை ஏற்படுத்துவதாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் எல்லா இடத்திலும் நிகழ்வதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மனாஸின் பேச்சுக்கு பாஜக தரப்பில் கண்டனம் எழுந்த நிலையில் தாம் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை குறித்து சுட்டிக்காட்டவில்லை என விளக்கம் கொடுத்துள்ளார். ரயில் பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வழங்கும் ரயில் ஒன் என்ற புதிய மொபைல் செயலியை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ளார். இதில் நடப்பு நேர டிக்கெட் பதிவு, முன்பதிவு, நடைமேடை சீட்டு, முன்பதிவு விவரங்கள் அறிதல், உணவுக்கு பதிவு செய்தல் என பல்வேறு சேவைகளை பெற முடியும். இச்செயலியை ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ஆகிய இயங்குதளங்கள் கொண்ட ஸ்மார்ட் போன்களில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார். மிக எளிமையாக பயன்படுத்தும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். 5ஆம் தேதி மராத்தி வெற்றி தினம் என்ற பெயரில் ஊர்வலம் நடைபெறும் என உத்தவ் சிவசேனா கட்சி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஆரம்ப பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கற்பிக்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் ஜூலை 5ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருந்தன. இதைத் தொடர்ந்து அரசு தன் முடிவிலிருந்து பின்வாங்கியது. எனவே திட்டமிட்ட நாளில் எதிர்ப்பு பேரணி நடத்தாமல் மராத்தி மொழி வெற்றி தினம் என்ற பெயரில் பேரணி நடத்தப்பட உள்ளது. இதில் உத்தவ் தாக்கரேவுடன் அவரது சகோதரர் ராஜ் தாக்கரேவும் பங்கேற்பதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருட்களுக்கு 500 விழுக்காடு வரி விதிக்கும் மசோதாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மசோதா வரும் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு 500 விழுக்காடு இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த மசோதா மட்டும் நிறைவேற்றப்பட்டால் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை வாங்கும் இந்தியா மற்றும் சீனா கடும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து பிரதமர் பெட்டோங்டான் ஷினவத்ராவை பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசமைப்பு சாசன நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்து எல்லையில் கம்போடியா ராணுவ வீரர் கொல்லப்பட்டது சர்ச்சையானது. இது தொடர்பாக கம்போடியாவின் முன்னாள் பிரதமருடன் தாய்லாந்து பிரதமர் ஷினவத்ரா தொலைபேசியில் பேசினார். அப்போது தங்கள் ராணுவ தளபதியையே அவமதிக்கும் வகையில் பேசியதாக கூறப்படுகிறது. இது சர்ச்சையான நிலையில் தாய்லாந்து பிரதமர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே தாய்லாந்து அமைச்சரவை அரசர் ஒப்புதலின் பெயரில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் சுமார் 140க்கும் அதிகமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் படையினர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும், தரைப்படையினரோடு கப்பல் படையினரும் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாகவும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று நடைபெற்ற தாக்குதலில் இதுவரை 31 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஆயுதம் தாங்கிய நபர்கள் நடத்திய தாக்குதலில் சிறுவன் ஒருவன் கொல்லப்பட்டான். மேலும் 9 பேர் காயமடைந்தனர்.
துப்பாக்கி மற்றும் எரிகுண்டுகளுடன் வந்த நபர்கள் இரு வங்கிகளுக்கு தீ வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தாக்குதல் சம்பவத்திற்கு யாரும் பொறுப்பேற்காத நிலையில் பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் இத்தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என ஐயம் எழுந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஜூலை மாதத்திற்கான தலைவர் பொறுப்பை பாகிஸ்தான் ஏற்றுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக பதவியேற்ற பாகிஸ்தானுக்கு சுழற்சி முறையில் தற்போது தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்காலிக உறுப்பினர்களாக உள்ள 10 நாடுகளுக்கும் சுழற்சி முறையில் தலைவர் பதவி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்தை ஆதரித்து வருவதாக பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாகிஸ்தான் தலைவராக பொறுப்பேற்றுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, போர்ச்சுகல் என ஐரோப்பிய நாடுகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. பிரான்சில் பாரிஸ் உள்பட பல்வேறு நகரங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் வழக்கத்தை விட 17 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகமாக பதிவாகக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலை காரணமாக இத்தாலியில் 2 உயிரிழந்திருக்கும் நிலையில் போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயினின் சில பகுதிகளில் 46 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. அமெரிக்காவை தொடர்ந்து இங்கிலாந்து அரசும் தொழிலாளர்களின் குடியேற்றத்தை குறைக்க புதிய விசா விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இதன்படி இனி இந்திய மதிப்பில் ஆண்டுக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே சிறப்பு திறன் பணியாளர்களுக்கான விசா வழங்கப்படும் என்றும் அவர்கள் மட்டுமே குடும்பத்துடன் இங்கிலாந்தில் குடியேற முடியும் என்றும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தூய்மை பணி உள்ளிட்ட சாதாரண வேலைக்காக இங்கிலாந்து வருவோர் இனி குடும்பத்தை அழைத்து வர முடியாது. கடந்த 4 ஆண்டுகளில் தொழிலாளர்களின் குடியேற்றம் 4 மடங்காக அதிகரித்ததால்தான் இந்த விதிகள் கொண்டு வந்திருப்பதாக அந்நாட்டு உள்துறை செயலர் ஏவர்ட் கூப்பர் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய யூனியன் கவுன்சிலின் தலைமை பொறுப்பை டென்மார்க் ஏற்றுள்ளது. போலந்து நாட்டின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அப்பதவி தற்போது டென்மார்க்கிற்கு வழங்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் டென்மார்க் ஐரோப்பிய யூனியனில் யுக்ரைனுக்கு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றுத்தரும் முயற்சிகளில் தலைவராக இருந்து தொடர்ந்து ஈடுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தொழிற்கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியாவை சந்தித்தனர். கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இப்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க உதவியதற்காக இந்திய குழுவிடம் பிரதமர் ஹரணி அமரசூரிய நன்றி தெரிவித்தார். தொழில்நுட்பம், உற்பத்தி, கல்வி, புத்தாக்கம், தொழில் முனைவு, விவசாயம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது. அமெரிக்கர்கள் ஒரு ஆண்டில் 49 மணி நேரத்தை கழிப்பறையில் அமர்ந்து மொபைல் போன் பயன்படுத்துவதில் செலவழிப்பதாக புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. QS சப்ளைஸ் என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் அமெரிக்கர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் தொடங்கி கேம் விளையாடுவது, இமெயில் அனுப்புவது, ஆன்லைன் ஷாப்பிங் செய்வது மற்றும் அலுவலக வேலை சார்ந்த பணிகள் வரை கழிப்பறையில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தால் ஹெமராய்ட்ஸ் நோய் எனும் குதிகால் புண் ஏற்படும் என்றும், கழிப்பறை பயன்பாட்டை முடிந்த பின்பு மொபைல் சுத்தம் செய்யாமல் இருப்பதால் பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படவும் வாய்ப்பிருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாட வேண்டியது அவசியம் என ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். முதல் டெஸ்டில் தோல்வியுற்ற நிலையில் 2வது டெஸ்ட் போட்டியில் பும்ரா விளையாடாமற் போனால் அது இந்தியாவுக்கு பின்னடைவாகவே அமையும் என அஸ்வின் கூறியுள்ளார். 2வது டெஸ்ட் போட்டியில் வெல்வது தொடரை சமன் செய்ய உதவும் என்பதால் பும்ரா அணியின் வெற்றிக்கு பங்களிக்க தயாராகவே இருப்பார் எனவும் அஸ்வின் குறிப்பிட்டுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்குள் இந்தியாவில் ஒரு தொடரை வெல்ல வேண்டும் என ஆஸ்திரேலிய அணியின் சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லியான் தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி புதனன்று தொடங்கவுள்ள நிலையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 138 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள லியான் இதுவரை 556 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். பெரும் வெற்றிகளில் பங்களிப்பை வழங்கியுள்ள அவருக்கு இந்தியாவில் டெஸ்ட் தொடரை வெல்வதே கனவாக உள்ளது. பணியின் போது தாம் யாரையும் கடிந்து கொண்டதில்லை என RPG என்டர்பிரைசஸின் தலைவர் ஹர்ஷ் கோயங்கா தெரிவித்துள்ளார். தமது பணி குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பணியாற்றிய இத்தனை நாட்களில் யாரிடம் தமது குரலை உயர்த்தியதில்லை என்றும் அதை எண்ணி பெருமைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பணி நேரத்தில் மற்றவர்களைப் போல தாமும் ஏமாற்றம், விரக்தி, கோபத்தை அனுபவித்துள்ளதாகவும், ஆனால் பணியிடத்தில் ஒருவர் அமைதியை இழப்பது எதற்கும் உதவாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் வழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞரின் வாதம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஜூன் 27ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தேவா சாலையில் ஏற்பட்ட 40 மணி நேர போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான பொதுநல வழக்கை நீதிமன்றம் விசாரித்த போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மக்கள் ஏன் எந்த வேலையும் இல்லாமல் இவ்வளவு சீக்கிரமாக வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள் என அவர் எழுப்பிய கேள்வி பேசுபொருளாகியுள்ளது. சமூக ஊடகங்களின் வருகைக்கு பிறகு பிரபலங்கள் மீதான விமர்சனங்களும் கேலிகளும் அதிகரித்துவிட்டதாக நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகத்துக்கு பேட்டியளித்த அவர், நடிகைகளின் உடை, உடல்வாகு, தனிப்பட்ட வாழ்க்கை, சிறிது முடி கலைந்திருந்தால் கூட விமர்சனம் செய்கிறார்கள் என்றும் இதனால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் சினிமா துறையை விட சமூக ஊடகங்கள் வழியாக வரும் வெளிப்புற அழுத்தமே மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் இதுபோன்று உருவக்கேலி செய்ய யாருக்கும் உரிமை இல்லை என்றும் குஷ்பு கூறியுள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு நத்திங் நிறுவனம் தனது முதன்மை ஸ்மார்ட் போனான நத்திங் போன் 3ஐ அறிமுகப்படுத்தியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த போன் கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கிடைக்கிறது. 3 மேம்படுத்தப்பட்ட ட்ரிபிள் கேமரா அமைப்புகளை கொண்டுள்ள இந்த ஸ்மார்ட் போன் ஸ்னாப்டிராகன் 8s Gen 4 செயலியால் இயக்கப்படுகிறது. 79,999 ரூபாய் மற்றும் 89,999 ரூபாய் என 2 வகைகளில் கிடைக்கும் இந்த ஸ்மார்ட் போன் ஜூலை 15 முதல் விற்பனைக்கு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பழைய ரயில் தூக்குப்பாலம் 45 நாட்களாக மூடப்பட்டுள்ளதால் கப்பல், ஆழ்கடல் படகுகள் கடந்து செல்ல முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுகின்றனர். குறிப்பாக மும்பை, கேரளா, சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் இழுவை கப்பல்கள், மீன்பிடி படகுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வணிக ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் துறைமுக அலுவலக அனுமதி கிடைத்தவுடன் பாலம் திறக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஐ லவ் யூ என சொல்வது பாலியல் துன்புறுத்தல் ஆகாது என மும்பை நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட போக்சோ வழக்கில் இந்த கருத்தை மும்பை நீதிமன்றத்தின் நாக்பூர் அமர்வு கூறியுள்ளது. பாலியல் உள்நோக்கம் அற்று ஒரு பெண்ணிடம் ஐ லவ் யூ சொன்னால் அது குற்றமாகாது என நீதிபதி ஊர்மிளா ஜோஷி பால்கே தெரிவித்துள்ளார். நாக்பூர் அருகே 17 வயது சிறுமியை வழிமறித்து கையை பிடித்து நிறுத்தி காதலை சொன்னதால் கைது செய்யப்பட்ட பாலியா என்பவரின் வழக்கில் நீதிமன்றம் இந்த கருத்தை முன்வைத்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 65,000 கன அடியிலிருந்து 43,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கோவை ரயில் நிலையத்தில் மாரடைப்பால் மயங்கிய முதியவருக்கு முதலுதவி செய்து உயிர்காத்த தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பிளாட்ஃபார்ம் எண் 1 பணியில் இருந்த தலைமை காவலர் சதீஷ் நெஞ்சுவலியால் மயங்கிய சங்கர் என்பவருக்கு உடனடியாக CPR முதலுதவி அளித்தார். இதனால் நினைவு திரும்பிய முதியவர் பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். சதீஷின் துரித செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவில் ஒருவரின் இறுதி யாத்திரையை ஹெலிகாப்டரிலிருந்து பூக்களுடன் பணத்தை கொட்டி நடத்தியுள்ளனர். அவரது மகன்கள் ஃபெய்ராட் பகுதியைச் சேர்ந்த டெரல் தாமஸ் என்ற பணக்காரர் உயிருடன் இருந்தபோது தமது இறுதிச் சடங்கு எப்படி இருக்க வேண்டும் என குடும்பத்தினருக்கு தெரிவித்துள்ளார். 58 வயதில் அவர் உயிரிழந்த நிலையில் அவரது விருப்பப்படி ஹெலிகாப்டரிலிருந்து ரோஜா இதழ்களுடன் பணமும் வீசப்பட்டன. இந்திய மதிப்பில் சுமார் 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு சாலையில் தூவப்பட்டது. AI தொழில்நுட்பம் தற்போது கருத்தரிப்புக்கும் உதவ தொடங்கிவிட்டது. அமெரிக்காவில் 20 ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிக்கு 15 முறை செயற்கை முறையில் கருத்தரிக்கும் சிகிச்சை செய்தும் பலன் தரவில்லை. இந்நிலையில் ஜெவ் வில்லியம்ஸ் என்ற விஞ்ஞானி தலைமையிலான கொலம்பியா பல்கலைக்குழு ஸ்டார், அதாவது ஸ்டெம் ட்ராக் அண்ட் ரெக்கவரி என்ற தொழில்நுட்பத்தை AI மூலம் செயல்படுத்தி கருத்தரிக்க ஏதுவான விந்தணுவை கண்டறிந்து குழந்தை பிறக்க உதவியுள்ளது.
பல லட்சக்கணக்கான விந்தணுக்களில் சரியாக உள்ள வெகு சில அணுக்களை மட்டும் கண்டறிந்து கருத்தரப்பு சிகிச்சை மேற்கொள்ள இந்த முறை உதவுவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். அசுஸ்பெர்மியா எனப்படும் விந்தணு குறைபாட்டால் பிள்ளை பேறு கிட்டாமல் கவலைப்படும் ஆண்களுக்கு இந்த முறை பயனுள்ளதாக இருக்கும் என கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற ஆட்சேர்ப்பு மற்றும் பணி உயர்வுகளில் இடஒதுக்கீட்டை தலைமை நீதிபதி BR கவாய் அமல்படுத்தியுள்ளார். அதன்படி நீதிபதியின் தனி உதவியாளர், நீதிமன்ற ஜூனியர் உதவியாளர், சேம்பர் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இடஒதுக்கீடு அமலாகியுள்ளது. அந்த பணியிடங்களில் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு 15%, பழங்குடியினர் பிரிவினருக்கு 7.5% ஒதுக்கீடு வழங்கப்பட உள்ளது. கூகுள் கிளவுட் இந்தியா நிறுவனத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக சசிகுமார் ஸ்ரீதரன் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ள ஸ்ரீதரன், விக்ரம் சிங் பேடிக்கு பிறகு கூகுள் கிளவுடின் கோ-டு மார்க்கெட்டை வழிநடத்துவார் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக ஸ்ரீதரன் மைக்ரோசாப்ட் இந்தியாவின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது. அரசு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அதிக பங்காற்ற வேண்டும் என தனியார் வங்கிகளை நிதியமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கிகளில் புதிய கணக்கு தொடங்குவது, வாடிக்கையாளர்களின் விவரங்களை சரியாக பூர்த்தி செய்வது, அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்டவைகள் குறித்து கிராம பஞ்சாயத்துகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த 3 மாதங்கள் நடைபெறவுள்ள நிதி திட்ட இயக்கத்திற்கு முழு ஆதரவையும் தர வேண்டும் என தனியார் வங்கிகளை மத்திய நிதியமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடன் சுமையில் உள்ள வோடபோன் ஐடியா நிறுவனம் தனது 5G சேவையை மேலும் 23 நகரங்களில் விரிவாக்கம் செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஜெய்ப்பூர், கொல்கத்தா, லக்னோ உள்ளிட்ட பல மாநில தலைநகரங்களிலும் 5G சேவையை விரிவாக்கம் செய்துள்ளதாக வோடபோன் ஐடியா தெரிவித்துள்ளது. இந்த நகரங்களில் 5G கைபேசியை வைத்துள்ள பயனாளர்கள் ₹299 திட்டத்தில் வரம்பில்லா 5G தரவுகளை பயன்படுத்தலாம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த 6 மாதங்களில் 1 லட்சம் புதிய டவர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளின் மொத்த வாராக்கடன் பல தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு மார்ச் மாதத்தில் 2.3% குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் மொத்த வாராக்கடன் 2.8% இருந்தது. மொத்த வாராக்கடனில் விவசாய கடன் 6.1% உள்ளது. தனிநபர் கடனில் மொத்த வாராக்கடன் விகிதம் 1.2%, பொதுத்துறை வங்கிகளின் கிரெடிட் கார்டு கடன்களின் வாராக்கடன் 14.3% உயர்ந்துள்ள நிலையில் தனியார் வங்கிகளில் கிரெடிட் கார்டு கடன்களில் வாராக்கடன் 2.1% இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா திரைப்பட விவகாரத்தில் தனது படத்தை துச்சமாக பேசிய இயக்குநர் சிபி மலையிலை மூத்த இயக்குநர் பத்மகுமார் கடிந்து கொண்டார். டோக்கன் நம்பர் படத்திற்கு தணிக்கை சான்று பெற தான் பட்ட வேதனை தனக்குத்தான் தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார். முதலில் எதை வைத்து எனது படத்தை சிறிய படம் என சொன்னீர்கள்? சூப்பர் ஸ்டார் இல்லை என்றால் என் படம் சிறிய படம் ஆகிவிடுமா என பத்மகுமார் வினவியுள்ளார். உங்கள் வார்த்தையை கேட்டு எனது விநியோகஸ்தர் தற்போது என்னிடம் வருத்தத்துடன் பேசியதாகவும் சாப்பிடும் சோற்றில் மண்ணை வாரி இறைத்ததாகவும் பத்மகுமார் வேதனை தெரிவித்தார். கமிஷன் பிரச்சினை தொடர்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் நிறுவனங்களின் உணவு டெலிவரி சேவைகளை புறக்கணிப்பதாக நாமக்கல் உணவக உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து நாமக்கல் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தின் செயலர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். கமிஷன் தொகையை நாங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 30-35% வாங்கிட்டு இருக்காங்க. நான் அதை 15 to 18% இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கான உடன்படிக்கை அவங்க வரவே இல்லை. அதே மாதிரி மறைமுக கட்டணம் நிறைய பேர் எங்கள் ஹோட்டல் உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காதவர்கள். அவர்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை பெருசாக யூஸ் பண்ண தெரியாதீங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மறைமுக கட்டணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெயிலாக போகும். அந்த மெயில் அவங்க பார்க்கறது கூட இல்லை. அது போச்சுன்னா உடனே என்ன ஆகிடுது, மறைமுக கட்டணம் எங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ அதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தணும் வேணும்னு கேட்டிருந்தோம். பட் இது எதுக்குமே அவங்க பேச்சுவார்த்தையில் உடன்படி எடுக்காததுனால நாங்கள் ஏற்கனவே அறிவித்த மாதிரி ஜூலை 1ஆம் தேதி முதல் நாமக்கல் நகரில் அனைத்து ஹோட்டல் உரிமையாளர்களும் இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இன்னுமே காலவற்றை இதை நடந்துட்டு தான் இருக்கும் போது இதில் ஏதாவது அவங்க பேச்சுவார்த்தை முன் எங்களுக்கு கமிஷன் குறைக்கிறதா மட்டும்தான் அவங்க கூட நாங்கள் தொடரலான்னு இருக்கோம்.